நம பார்வதீபதையே அரகர மகாதேவா. அன்பார்ந்த பக்தி ஒளி நேயர்களுக்கு சுவாமிநாசாசன் அனந்த கோடி நமஸ்காரம். இந்த காலத்துல நமக்கு ஒரு பெரிய பலம் வேணும் அப்படின்னா நாம சங்கீர்த்தன பலம். நாம சங்கீர்த்தன பலத்திலே ஒரே ஒரு நாமம் ரொம்ப பலத்தை கொடுக்கும். உயிர் நாடிலேருந்து நாடி நரம்புல இருந்து தலை வரைக்கும் உள்ள போகும். அப்படிப்பட்ட மந்திரத்துக்கு அதிபதி யார் அப்படின்னா மகாவிஷ்ணு. எல்லாமல்ல வெங்கடேச பெருமாள். அப்படிப்பட்ட பெருமாளுடைய நாமதயத்தை சொல்லணும். இந்த நாமதயம் சொன்னா என்ன அப்படின்னா மன அமைதி கிடைக்கும். சில பேர்லாம் நிறைய ஆத்துல டிப்ரெஷன் நிறைய வரும் மனசுல. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா ஓம் நமோ நாராயணாயா, ஓம் நமோ நாராயணாயா, ஓம் நமோ நாராயணாயா கோவிந்தா. ஆத்துல உட்கார்ந்துட்டு டிப்ரெஷனா சண்டையா சுவாமிகிட்ட உட்கார்ந்து நாராயண நாமத்தை சொல்லுங்கள். காலையில எழுந்து பெட்ல இருந்து எழுந்த உடனே நான் பெரிய பரம சிவபக்தன் சார், இருந்தாலும் நான் முருகன் அடியார் சார், நான் பெரிய சித்தர், நீ யாராக இருந்தாலும் ஜீவ மந்திரம் அப்படின்னா காலையில எழுந்து பெட்ல இருந்து எழுந்த உடனே உங்க தானா நீங்க சொல்ல ஆரம்பிச்சு உங்க நாக்கு எழுந்துக்கும் போது டெய்லி சொல்ல ஆரம்பிச்சு ஓம் நமோ நாராயணாயா. அவ்வளவுதான், ஒரு வாட்டி போதும். அதே ராத்திரி படுக்கும் பொழுது ஓம் நமோ நாராயணாயா போதுங்க. இதுக்கு மேல உங்களுக்கு எந்த ஒரு வேத மந்திரமும் வேண்டாம், எந்த புராணமும் வேண்டாம். இந்த மந்திரத்தை சொல்லுங்க, ஜீவ மந்திரம். இத சொல்லிட்டு பாருங்களேன், உங்களுக்கு இன்னைக்கு காலையில வரக்கூடிய கஷ்டங்களை பெருமாள் காப்பாத்துவார். ஏன்னா காலையில நம்ம எழுந்து சொல்றோம் பார்த்தீங்களா, மைண்டு எந்த ஒரு சிந்தனையும் இல்லாமல், பல்லுகளெல்லாம் தேய்க்க வேண்டாம், பெட்டை விட்டு எழுந்தோடனே படிக்க விட்டு எழுந்தோடனே ஓம் நமோ நாராயணாயா பெருமாளே கோவிந்தா அப்படின்னு கூப்பிட்டுருங்கோ. அவன் தான் ஆபத் பாந்தவன். ராத்திரி படுக்கும் பொழுதோ ஓ நமோ நாராயணாயா கிருஷ்ணா கூப்பிட்டுட்டேன்னா இன்னைக்கு காலையில செஞ்ச பாவங்கள்லாம் கிருஷ்ணர் ஏத்துன்றுவர். இந்த நாராயண மந்திரம் காலையில இருந்து நீங்க ஏதாவது தவறி செய்த பாவங்கள் அனைத்தும் விலகிடும். காலையில நாராயணா கூப்பிட்டது எந்த தப்பும் பண்ணாம என்னை நல்வழிப்படுத்து சார். இந்த கலியுகத்துல வேகமா வாழ்ந்துட்டு இருக்கோம், நம்மளால ஒண்ணு கூட சொல்ல முடியல சார். ஒரு குழந்தைக்கு நாராயணான்னு சொல்லி கொடுக்கல, ஒத்தனும் ஒரு மந்திரம் சொல்லி கொடுக்கல. பெருமாள் யாரும் கேட்கிறான், குழந்தைகளுக்கு இந்த பக்தியை வளங்கள் ஒன்னும் சொல்லி கொடுக்காதீங்க சார். காலையில இருந்து அந்த குழந்தைக்கு எப்பா நீ எது வேணா பண்ணாட்டா போ, ஓம் நமோ நாராயணாயா அவ்வளவுதான். நீ நாமம் போடு அவனை, அதெல்லாம் சொல்லாதீங்க. டேய் படுக்கிறதுக்கு முன்னாடி ஓம் நமோ நாராயணா சொல்லி படுமா, காலையில எழுந்துக்கும் போது ஓம் நமோ நாராயணா. சரியா போச்சு. இத நீங்க சொல்லுங்க, நீங்க தான் நாராயண பக்தர். அன்றாட வாழ்க்கையை வாழ்ந்து விட்டு சுவாமிகிட்ட அர்ப்பணம் பண்றோம் பார்த்தீங்களா. இன்னைக்கு நான் வாழ்ந்துட்டேன், இன்னைக்கு பாவம் புண்ணியம் எல்லாம் என் பெருமாளை சேர்ந்தது, கிருஷ்ணார்ப்பணம். அப்படிப்பட்ட கிருஷ்ணன் நம்மளை காப்பாற்றுவோம். காலையில நாராயணர் நல்வழிப்படுத்துவார் நம்மள. இது வேத மந்திரத்திலேயே மிக சிறந்த மந்திரம். ஆன்மீக அன்பர்களே எல்லாரும் இந்த வீடியோ பார்த்ததுல இருந்து நாராயணா முடிஞ்சா வயசானவாள்லாம் ஆத்துல உட்கார்ந்துட்டு இருக்கும்போது டிவி சிலாம் இல்லாட்டா விட இந்த மந்திரத்தை சொல்லுங்க. நாராயணா நாராயணா, எழுந்தாலும் நடந்தாலும் உட்கார்ந்தாலும் நாராயண மூச்சே பண்ணேன்னா எம்பெருமானுடைய பரிபூர்ண தசாவதார தரிசனம் நமக்கு கிடைக்கும். சுவாமி விஸ்வரூப தரிசனம் நமக்கு கொடுப்பார். அர்ஜுனனுக்கு காட்டினார், கர்ணனுக்கு காட்டினார், எல்லாருக்கும் காட்டின பகவான் நமக்கும் அந்த பாக்கியத்தை கொடுக்கணும். ஆன்மீக அன்பர்களே, இந்த கலியுகத்துல இந்த உடல் அழிந்து போகக்கூடிய முக்கியமான பொருள், அழிந்து போகக்கூடிய முதல் பொருள் இதுதான். உடலா இருக்கு,
நெருப்பு சாப்பிட்டு தாம்பலா போய் சாம்பல் தண்ணியில கரைஞ்சி எங்க இருக்குன்னே தெரியாது நம்ம. ஆனா நம்ம செஞ்ச புண்ணியம் மட்டும் பூலோகத்துல இருக்கும். நம்ம குழந்தைகளுக்கெல்லாம் நம்ம இந்த நாராயண நாமத்தை சொல்றதுனால யார் வேணா கோயில்ல போய் பாருங்களேன். என் குடும்பம் நல்லா இருக்கணும், எனக்கு கஷ்டம் இல்லாம இருக்கணும் தான் எல்லாரும் வேண்டிப்பான். ஒருத்தரோட மாத்தி வேண்டிக்க மாட்டான் சார். ஆனால் யாரானு ஒருத்தர், சுவாமி உன் நாமத்தை நான் சொல்லிட்டு இருக்கேன், இந்த பூலோகம் நல்லா இருக்கணும், உன் நாமத்தை சொல்லக்கூடிய பாக்கியத்தை எனக்கு குடுன்னு யாரா முதல்ல பிரார்த்தனை பண்ணிக்கிங்க. எக்காலம் எக்கணமும் உன்னை நான் மறவாதிருக்க வேண்டும். அப்படிப்பட்ட இந்த பூலோகத்துல நாராயண மந்திரத்தை சொல்லுங்கள். சொல்லி காலையில ஒரு வாட்டி சாயந்தரம் ஒரு வாட்டி சொல்லுங்கன்னா போதும். தயவுசெய்து உங்களை நான் டெய்லி சொல்லல, எப்பத்தாலும் சொல்ல வேண்டாம். எழுந்துக்கிறதுக்கு முன்னாடியும் படுக்கிறதுக்கு முன்னாடியும் குழந்தைகளுக்கும் சொல்லிக் கொடுங்கள். அப்படிப்பட்ட இந்த மகா புண்ணியத்தை நீங்க ஒருத்தருக்கு சொல்லி கொடுத்தேன்னா பெருமாள் உங்களை கணக்குல எழுதிப்பார். என் மந்திரத்தை ஒருத்தனுக்கு உபதேசம் பண்றான். பிரகலாதனுக்கு நாரதர், பிரகலாதன் கர்ப்பஸ்தானத்துல இருக்கும் பொழுது நாரதர் பிரகலாதனுக்கு உபதேசம் பண்ணார். உனக்கு ஒரே ஒரு மந்திரம் தான்டா சொல்லி தருவேன்னார். ஒரே ஒரு மந்திரம் தான் சொன்னார் பிரகலாதனுக்கு. ஓம் நமோ நாராயணாயா. கர்ப்பஸ்தானத்துல அந்த குழந்தை சொல்லித்து வெளியில அந்த நாராயண மந்திரத்துடைய சக்தி தான் நரசிம்மர். கூப்பிட்டவுடனே ஓடி வந்தார் பெருமாள். உங்களை நான் டெய்லி சொல்லல, காலையில ஒரு வாட்டி சாயந்தரம் ஒரு வாட்டி. அதனால ஆன்மீக அன்பர்கள் எல்லோரும் இந்த நாராயண மந்திரத்தை சொல்லி எம்பெருமான் நாராயணன் நமக்கு எந்த ஒரு பாவங்கள்லாம் செய்யாம நல்வழிப்படுத்தி நம்மளை நல்வழிப்படுத்தி வாழ்க்கையிலே மேலும் மேலும் உயர்ந்த இடத்தில் அனுப்புவார். ஓம் நமோ நாராயணாயா. கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா.